இரு மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக கருத்துக்களை பகிர நம்மோடு புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி அவர்கள் நம்மோடு இணைப்பில் உள்ளார். சார் வணக்கம். தற்போது ஜம்முவில் காங்கிரஸ் ஆனது ஆட்சி அமைக்கக்கூடிய சாத்தியக்கூறு குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார்? அதை பகிரலாம். அதாவது 2 மாநிலங்களில் ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீரில் நடந்து முடிந்த தேர்தலில் இப்பொழுது இருக்கிற நிலவரப்படி தேசிய என்சி நேஷனல் கான்ஃபரன்ஸ் பார்ட்டியும் காங்கிரஸும் இணைந்து அவர்கள் அறுதி பெரும்பான்மைக்கு மேல் வருகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் ஹரியானாவை பொறுத்தவரையில் நாங்கள் எதிர்பார்த்தது காங்கிரஸ் கட்சி சுமார் 50 இடங்களை பெறும் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் அது இல்லை. பாரதிய ஜனதா கட்சிக்கு 49 இடங்கள் வந்திருக்கிறது. இது 50% வாக்கு இப்பொழுது எண்ணப்பட்டிருக்கின்றன. முடிவு எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரையில நேஷனல் கான்ஃபரன்ஸ் பார்ட்டிக்கும் காங்கிரஸுடைய எண்ணிக்கைக்கும் புதுச்சேரி குறிப்பா பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஹரியானாவை பொறுத்தவரையில வித்தியாசம் எப்படி குறையும் என்று சொல்ல முடியவில்லை. ஆகவே 2 மாநில தேர்தலை பொறுத்தவரையில தேர்தல் முடிவுகள் மாறி மாறி வருகிறது. சார், தொடர்ந்து ஹரியானாவில் 3வது முறையாக பாஜக ஆனது ஆட்சி அமைக்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்தை பகிரலாம் சார். இது உங்களுக்கு 50% வாக்குகள் எங்க இருக்கிறாங்க. பாரதிய ஜனதாவுக்கு 49 இடங்கள் என்று சொன்னாலும் கூட பாரதிய ஜனதாவுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருப்பது போல் தெரிகிறது. இருந்தாலும் பொறுத்திருந்து நாம் பார்க்க வேண்டும்.